ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு NH ட்ரீம் ரைடர். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சவுதி ரியாத்தில் தான் இருக்கோம். ரியாத்துலேருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தள்ளி வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறோம். இங்கே எப்படி வந்தோம், என்னென்ன ப்ராசஸ்ன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளைண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு 1 வீக் கழித்து காம்கா மெடிக்கல்ஸ் போட்டாங்க. காம்கா மெடிக்கல்ஸ் போட்டோன்னே அதில் வந்து நம்ம ஃபிட்டுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கினோம். சில பேருக்கு ஃபிட்டுன்னு வரும், சில பேருக்கு வந்து அன்ஃபிட்டுன்னு வரும். எதனாலனா ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, பாக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து லங்ஸ் ஃபுல்லாக வந்து அரிச்சிருக்கும். அதனால் வந்து அன்ஃபிட்டுன்னு வந்துடும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காம்கா மெடிக்கல் போகிறதுக்கு வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடியே வந்து போனீங்கன்னா அன்ஃபிட் தான் வரும். நம்மளுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஃபிட்டுன்னு வந்துச்சு. அதுவும் 2 வாட்டி தான் நான் வந்து அட்டன் பண்ண முடியும். 2 வாட்டி அட்டன் பண்ணி ஃபெயில்டுன்னு வந்துடுச்சுன்னா, அன்ஃபிட்டுன்னு வந்துடுச்சுன்னா நம்மளால் வந்து செலெக்ஷன் பண்ண முடியாது. அதோட 1 இயர் கழிச்சு தான் பண்ண முடியும், இல்லைனா 6 மந்த் கழிச்சு பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஃபிட்டுன்னு வந்துடுச்சு. ஃபிட்னு வந்தனோடனே அதை வந்து நம்மளை வந்து கன்சல்டன்சியில் கொடுத்தோம். கன்சல்டன்சியிலேருந்து பாஸ்போர்ட்டு ப்ளஸ் காம்கா மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரெண்டுத்தையும் வந்து இதுக்கு அனுப்புவாங்க, பாம்பேக்கு அனுப்புவாங்க. பாம்பேக்கு அனுப்பிச்சு அங்கே வந்து ஸ்டாம்பிங் பண்ணி ரிட்டன் வரும் நம்மளுக்கு. ஸ்டாம்பிங் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட சில பேருக்கு வந்து 20 டேஸ் ஆகும், சில பேருக்கு வந்து 1 மந்த்து கூட டைம் எடுத்துக்குது. அது டிபெண்ட் ஆஃப் வந்து கன்சல்டன்சியை பொறுத்து இருக்குது. நம்மளுக்கு வந்து 1 மந்த்து டைம் எடுத்துக்கிச்சு. 1 மந்த் கழிச்சு விசா வந்துடும். விசா வந்தோடனே 3 மந்த்து வேலிடிட்டி. அந்த விசாக்குள்ளே வந்து நம்ம வந்து சவுதிக்கு வந்து ரீச் ஆகிடணும். இதுதான் வந்து காம்கா மெடிக்கல் முடித்தோடனே அடுத்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். காம்கா மெடிக்கல் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு 3 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு அதோட டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, ஃபுல் பாடி நியூட் டெஸ்ட்டு அந்த மாதிரி எடுப்பாங்க. எடுத்து முடித்தோடனே ஃபிட்டுன்னு கொடுத்துருவாங்க. லங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபிட்டுன்னு கொடுத்துருவாங்க. ஈவினிங்கே வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும் ஃபிட்டுன்னு சொல்லி. வந்தோடனே நம்ம கன்சல்டன்சியில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கொரியர் பண்ணி விட்ருவாங்க பாம்பேக்கு. டெல்லி 2 இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம போனது வந்து பாம்பேயில் போனது. பாம்பேக்கு போட்டு ஸ்டாம்பிங் பண்ணி வந்தோடனே அதுக்கப்புறம் டிக்கெட் போடுவாங்க. அதுக்கு நடுவில் தான் நம்மளுக்கு வந்து சவுதியில் வந்து சின்ன பிரச்சனைகள்லாம் வந்தது. அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இல்லைனா வந்து டிக்கெட் போட்டு உடனே அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா வந்து சவுதியில் வந்து லைசன்ஸ் இஷ்யூவாக இருந்தது. அதனால் வந்து நம்மளால் வந்து உடனே வந்து ஃப்ளைட் ஏறி வர முடியல. கரெக்டாக வந்து விசா முடியறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து நம்ம ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. டிக்கெட் போட்டோன்னே நம்ம சவுதி ரியாத் வந்தோடனே அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாங்க, நம்ம எங்கே ஸ்டே பண்ண வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ஸு, லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, வேலைக்கு எப்படி போகிறது, ஃபுட்டு எப்படி இருந்தது, எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். சொல்லி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். அதனால் வந்து அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். சப்போஸ் டீட்டெயில்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் கேளுங்க. அதுக்கான வீடியோவை நான் வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து சவுதி ரியாத்தில் வந்து நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி சர்வே பண்ணுறோம் அப்படின்ற வீடியோஸ் தான் அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க. டாடா.